அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாந்தவர்களே, குர்ஆன் எங்கட கபரில் நண்பன் யார்? குர்ஆன். நாங்கள் குர்ஆனை ஒழுங்காக ஓதினோமெண்டா, விளங்கி ஓதினோமெண்டா, தஜ்வீத் முறைப்படி ஓதி வந்தோமெண்டா, அதன்படி அமல் செய்தோமெண்டா, அதை மற்ற மக்களுக்கு சொல்லி கொடுத்தோமெண்டா, இந்த குர்ஆன் எங்களோட கபரில் நண்பனாக வரும். வேறு யாரும் நண்பர்களாக வரமாட்டார்கள். இங்கே தான் நண்பர்கள் படம் பார்க்க வருவார்கள், ரஸ்டியாத் அடிக்க வருவார்கள், ட்ரிப் போக வருவார்கள். கபருக்கு யாரும் வரமாட்டாங்க. அன்பாந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த குர்ஆனை ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்தாங்க. இதனால் அல்லாஹ் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மலக்குமார்களில் சிறந்தவராக, தலைவராக அல்லாஹ் மாற்றினான். மலக்குமார்களுக்கு தலைவராக அல்லாஹ் மாற்றினான். இந்த குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறங்கியது. இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலை சிறந்த நபியாக, பறவைகள், மிருகங்கள், ஜின்கள், மலக்குமார்கள், மனிதர்கள் எல்லாருக்கும் தலைவராக, சிறந்தவராக அல்லாஹ் மாற்றினான். இந்த குர்ஆன் ரமலான் மாதத்தில் இறங்கியது. இதனால் ரமலான் மாதம் எல்லா மாதங்களை விட சிறந்த மாதமாக மாறியது. அது மட்டுமல்ல, ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்லுடைய நன்மை கிடைக்கும், ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்லுகளுடைய நன்மைகள் கிடைக்கும். இந்த குர்ஆன் லைலத்துல் கத்ர் இரவாண்டு இறங்கியது. இதனால் லைலத்துல் கத்ர் இரவு அல்லாஹ் 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக அல்லாஹ் ஆக்கினான். அன்பாந்தவர்களே, எங்களுக்கு ஒரு லைலத்துல் கத்ர் இரவு கிடைச்சிட்டுன்னு சொன்னால் அது கபூல் செய்யப்பட்டு விட்டதுண்டா, கிட்டத்தட்ட 83-84 வருஷங்கள் அமல் செய்த நன்மைகள் அல்லாஹ் தருவான். இதே லைலத்துல் கத்ர் இரவை நாங்கள் மக்காவில் போய் கழித்தோம்டா, கபால போய் கழித்தோம்டா, 84 லட்சம் வருஷங்கள் அமல் செய்த நன்மைகள் அல்லாஹ் தருவான். அதனால் அன்பாந்தவர்களே, குர்ஆனை ஓதுங்கோ, விளங்குங்கோ, அதை படியுங்கோ, மற்ற மக்களுக்கு சொல்லிக் கொடுங்கோ. இந்த குர்ஆன் உங்களோட கபரில் நண்பனாக வரும் இன்ஷா அல்லாஹ்.